ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை காரடையான் நோன்பு. அன்றைய தினம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க தானமா கொடுக்கறதால எல்லா விதமான பாவங்களும் சாபங்களும் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருள், என்ன தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் ஷேர் பட்டன் பக்கத்துல ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்றது மூலயமா இந்த பதிவு உங்களை மாதிரி ஒரு 10 பேர் ரீச் ஆகும். மறக்காம பண்ணுங்க. இப்ப பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன மாதிரி பொருளை கொடுக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். காரடையா நோன்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு சனிக்கிழமையில வந்திருக்கு. ஒரு வருஷமும் மாசி மாதத்தோட இறுதி பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அதைத்தான் காரடையா நோன்பா கணக்கில் எடுத்துக்கணும். காரடையா நோன்பு அன்னைக்கு என்ன மாதிரி விரதம் பண்ணணும்? விரதங்கள்லாம் பெருசா மேற்கொள்ள வேணாம். தாலிச்சட்டை மாத்திக்கலாம், கையில மஞ்சள் நோன்பு கயிறு கட்டிக்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கையில மஞ்சள் கயிறு நோன்பு கயிறு கட்டி வர்றது மூலயமா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கணவர் கூடிய சீக்கிரம் வாழ்க்கை துணையா வருவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி இந்த காரடையா நோன்பு சம்பந்தமான எல்லா பதிவுகளையும் நம்ம சொல்றதுதான், உருகாத வெண்ணையும் காராமணியால் செய்திருக்கக்கூடிய கார அடையும் நீங்க காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கணும். காமாட்சி அம்மன் போட்டோஸ்ல இருந்தா பரவாயில்ல, இல்லாதவங்க வீட்டுல மகமாயி மாரியம்மன் போட்டோ என்ன இருக்கோ அதற்கு காராமணியால் செய்திருக்கக்கூடிய காரடையை தயார் செய்து வெண்ணெய் உருகி போயிருக்கக்கூடாது, கட்டியா இருக்கிற மாதிரி வெண்ணெயை பக்கத்துல வைக்கணும். இதுக்கான காரணம் என்ன? சத்தியவான் சாவித்திரி கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். யமனோட பிடியில இருக்கக்கூடிய கணவர் சத்தியவான் உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டுல சிக்கி தவிச்சிருந்த சாவித்திரி அங்கு காட்டுல கிடைக்கக்கூடிய காராமணி பயிர்களை எடுத்து அதுல அடை செய்து, அதே மாதிரி அங்க சுற்றி திரியக்கூடிய பசுமாட்டிலிருந்து பால் எடுத்து அதுல உருகாத வெண்ணெய் தயார் செய்து இந்த 2 பொருட்களையும் காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு, உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருகிறேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாத இருக்க வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை பாடி அது மூலயமா தன்னோட கணவர் உயிரை அவங்க மீட்டு எடுத்திருக்காங்க. இதுதான் காரடையா நோம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய புராண கதை. இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, காரடையா நோன்பு அன்னைக்கு நம்ம காமாட்சி அம்மன் வழிபடும் போது, அதுவும் கார அடையும் உருகாத வெண்ணையும் வைத்து வழிபடும் போது கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். அதே மாதிரி கணவருக்கோ இல்ல உங்க மனைவிக்கோ தீராத வியாதி போட்டு வாட்டுதுன்னா அந்த வியாதியோட தாக்கம் குறைவதற்கான வழிவகையை காமாட்சி அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. இதுதான் காரடையா நோன்பை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. காரடையா நோன்புக்கான அந்த அடை எப்படி செய்யணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பதிவுகள் யூடியூப்லயும் கூகுள்லயும் இருக்கு. அதை பார்த்து நீங்க தயார் செஞ்சுக்கலாம். காராமணி அப்படின்னா தட்டை பயிர்னு சொல்லுவாங்க. அதுல சிவப்பு காராமணி, வெள்ளை காராமணி 2 இருக்கு. அதில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சனிக்கிழமை காலைல 9:10 ராகு காலம், மதியம் 1:03 யமகண்டம். தாலிக்கயிறு மாற்றுவதற்கான சரியான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில 7:30 8:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அப்படி ஒருவேளை இன்னும் சீக்கிரமா மாற்றணும்னா பிரம்ம முகூர்த்த வேலை காலையில அதிகாலை 4:30 6 மணி. இந்த 1.5 மணி நேரம் ரொம்ப விசேஷமானது. மாலை நேரத்துல பூஜை பண்ணக்கூடியவங்க மாலை ஒரு 5:30 6 மணிக்கு மேல தாராளமா பண்ணலாம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க காரடையா நோன்பு அன்னைக்கு உங்க கையால தானமா கொடுக்கணும். முதல்ல பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கணும்? பசுமாட்டுக்கு கார அடை செய்றீங்களே, அதாவது நீங்க காராமணி பயிர் போட்டு அடை செய்யும் போது காரமும் இனிப்பும் கலந்த மாதிரி 2 அடை தயார் செஞ்சுக்கோங்க. நீங்க அம்பாளுக்கு படைக்கிறதுக்கும் 2 அடை தயார் செய்து அதுல கார அடை தயார் செய்றீங்களே, அதுல ஒரே ஒரு அடையில மட்டும் எள், கருப்பு எள். காரணம் என்னன்னா, காரடையா நோன்பு இந்த வருஷம் நமக்கு சனிக்கிழமை வந்திருக்கு. பொதுவாகவே முறுக்கு, எள்ளடை, தட்டை இது மாதிரி பொருட்கள்ல கொஞ்சமா எள் சேர்க்கறது சில பேருக்கு வழக்கமா இருக்கும். அந்த அளவுக்கு எள் கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். காராமணி அடையில ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு சுளி எள் சேர்த்து ஒரே ஒரு அடை தயார் செய்தாலும் பரவாயில்ல. எள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கார அடையை மட்டும் நீங்க காக்கைக்கு தானமா கொடுக்கணும். அதே மாதிரி வெல்லம் கலந்து இனிப்பு கலந்து ஒரு கார அடை செஞ்சிருப்பீங்கல்ல, அந்த இனிப்பு கலந்த காரடையா நோன்பு அடைய பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கலாம். இந்த 2 பொருட்களையும் நீங்க காரடையா நோன்பு அன்னைக்கு கையால தானமா கொடுக்கறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். எல்லா விதமான கார அடைகளையும், அதான் நீங்க செய்யக்கூடிய எல்லா அடையிலையும் எள் போடணுங்கிற அவசியம் இல்லை. காக்கைக்காக மட்டும் ஒரே ஒரு கார அடையில எள் சேர்த்து அதை மட்டும் நீங்க பிரத்யேகமா தானமா கொடுத்துக்கலாம். பொதுவா இனிப்பு கலந்து செஞ்சிருக்கக்கூடிய எல்லா இனிப்பு அடையையும் நீங்க பிரசாதமா சாப்பிட்றது மட்டும் இல்லாம பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம். இந்த ஒரு காரண நோன்பு அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.